வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள் தான் தேவைப்படும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3/4 கப்பு சுகர், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் நல்லா பாகு காய்ச்சி எடுக்கணும். ஒரு 2 கையில் வச்சிங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி உடையணும். இதான் பர்ஃபெக்டான பக்குவம். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் இது 2 கப் இருக்கும். இந்த 2 கப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஒட்டுற பதத்துக்கு வரும். நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும். அப்படியே உங்களுக்கு தெரியும் இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 2 போர்ஷனாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஒன்றில் நார்மல் கலராகவும் ஒன்றில் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கலர் சேர்க்காததை ஒரு டின்னில் போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த தேங்காயில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதையும் அந்த பர்ஃபிக்கு மேலே இந்த மாதிரி தட்டி நல்லா ஸ்டிஃபாக ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுட்டு தேவைப்பட்டால் மேலே நம்ம நட்ஸும் தூவிக்கலாம். தூவிட்டு இது செட் ஆகுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது அப்போவே நல்லா செட் ஆயிரும். உங்களுக்கு இன்கேஸ் நல்லா செட் ஆக மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பால் பவுடர் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் செட் பண்ண விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த பர்ஃபியை பொறுத்தவரை இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இதிலே நம்ம தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ஃபி செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா ஹார்டாக இருக்கும். இந்த பர்ஃபி நம்ம வாயில் போட்டோடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.